गुरुभ्यो नमः। हरि ओम। सद्गुरुनाथ महाराज की जय। योगीराम सूरत कुमार महाराज की जय। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया. பகவான் யோகிராம் சிவகுமார் சுவாமிகள் அனுகிரகம் பெற்று பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் சொன்னதை கேட்டு நடந்தால் எதுவும் வெற்றிகரமாக நடக்கும். கேட்கவில்லை என்றால் அது நம்மளை கட்டத்தில் ஆழ்த்திவிடும். இப்படியாக நடந்தது. குருமொழி பேணல், குருமொழி கேளல். குரு சொன்னதை கேட்டு நாம் வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ந்து 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 இருப்பது நம்முடைய புத்தி தான் குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாகும். நான் பாண்டிச்சேரியில் வேலை செய்யும் பொழுது மிகவும் ரொம்ப கட்ட நிலையில் இருந்தது கம்பெனிக்கு நிச்சய செலவுக்கு டீ வாங்க கூட கையில் காசு இல்லாமல் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம். அந்த நிலைமை இருக்கும் பொழுது மேத்தா என்கிற ஒரு வியாபாரி சென்னையிலிருந்து என்னை ஃபேக்ட்ரியில் வந்து சந்தித்தார். அவர் கம்பெனிக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தருவதாகவும் இருக்கக்கூடிய சரக்குக்கு உடனே பணம் கொடுத்து எடுப்பதாகவும் கூறி அதற்கு ஒரு எக்ரிமெண்ட் போடுங்க, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் போகிறார். இல்லை நீங்கள் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நான் திருவண்ணாமலை போய் பகவான் யோகிராம் சிவகுமார் சுவாமிகிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு வரேன்னு. அவர் சொன்னார், சாமிகிட்ட இதுக்கு பர்மிஷன் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்களேன்னார். அதெல்லாம் முடியாது, இந்த கம்பெனிக்கு ஓனர் யோகிராம் சிவகுமார் தான், அவர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நடப்போம் சொல்லிட்டு நான் உடனே திருவண்ணாமலையிலேருந்து திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு சென்றேன். பகவான் மதிய நேரம் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் சன்னதி தெரு வீட்டிலே. அப்பொழுது அவர் கேட்டார், என்ன இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தாய், என்ன வேணும் கேட்டார். பகவான் இந்த மாதிரி மேத்தாங்கிறவர் வந்திருக்கார், அவர் வந்து பணம் தரேங்கிறார், சரக்கு பூரா என்கிட்ட கொடுத்துருங்கிறார், நான் என்ன செய்யணும், பணத்தை வாங்கட்டுமா வேண்டாமா, நீங்கள் என்ன சொல்கிறது பிரகாரம் செய்கிறேன்னு. நோ மணி ஃப்ரம் மேத்தா, நோ மணி ஃப்ரம் மேத்தா, டோன்ட் டேக், யூ கேன் சென்ட் ஹிம் அவுட் சொல்லி பிரசாதத்தை கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார். கோ ஸ்ட்ரைட் டு பாண்டிச்சேரி, கோ டு ஃபேக்ட்ரி என்று சொல்லி அனுப்பி வைத்தார். நானும் ஃபேக்ட்ரிக்கு வந்து விட்டேன். ஃபேக்ட்ரியில் வந்து அவர் எனக்காக காத்து கொண்டிருந்தார். மாலை இரவு மணி 7 மணி இருக்கும். மேத்தாவுடன் சொன்னேன். மேத்தா புறப்பட்டு சென்று விட்டார். அதன் பிறகு நான் கம்பெனியிலிருந்து ராஜினாமா செய்து 1983 இருக்கும். கிட்டத்தட்ட 5 வருடம் கழித்து திருப்பி அதே மேத்தா என்னை வந்து பார்த்தார். பணம் 5 லட்சம் ரூபாய் தருவதாகவும் சரக்குகளை அவருக்கு பண்ணி கொடுக்க வேண்டி கேட்டுக்கொண்டார். நான் நினைத்தது என்னவென்றால், பகவான் பணம் வாங்க வேண்டாம் என்று சொன்னது கங்காவான்சிக்காகத்தான். நம்மளோ கம்பெனியை விட்டு வந்து விட்டோம், நமது நடத்தக்கூடிய கம்பெனிக்கு ஏன் அவருடைய பணத்தை உபயோகிக்கக்கூடாது என்று சொல்லி ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னேன். அவர் புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதாகவும் என்னை ஞாயிற்றுக்கிழமை என்று கிரகப்பிரவேசத்துக்கு இன்வைட் செய்தார். நானும் கிரகப்பிரவேசத்துக்கு போய் அவரை பார்த்து அவரிடம் புதன்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். புதன்கிழமை காத்தார எழுந்து நேர அவருடைய பழைய வீடு கேகே நகரில் இருந்தது. கேகே நகருக்கு போய் அங்கே உள்ள பிள்ளையார் கோவிலில் 51 முறை பிரதட்சணம் செய்து பகவானிடம் இந்த மாதிரி பணம் வாங்க போகிறேன், வாங்குகிற பணம் ஒழுங்காக உபயோகிக்கணும், ப்ரொடக்ஷனுக்கு மாத்திரம் உபயோகிக்கணும், அனுகிரகம் பண்ணணும், பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையார் கோவிலுக்கு நேரம் இருந்த அவருடைய வீட்டுக்கு சென்றேன். அவர் வீட்டு வாசலில் 4 பேர் நின்று இருந்தார். யாரை பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டால், மேத்தா சாரேன்னு ஆள்காட்டு வெளில மேலே காட்டினான். நான் முதல் மாடிக்கு போனேன். அங்கேயும் 2-3 பேர் இருந்தான். அவளும் சொன்னால் மேலே கை காட்டி மேலே போச்சோன்னா. 2ஆம் மாடிக்கு போனேன். அவளும் மேல் மாடிக்கு போ அப்படின்னா. 3ஆவது மாடியில் மேத்தாவுடைய
பழைய வீடு இருந்தது. அங்கு இருப்பதாக சொன்னார்கள். அங்கே போனால் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னென்னா, மேத்தா அவர்கள் காலை 4 மணிக்கு ஹார்ட் அட்டாக்கில் காலமாயிட்டார். அதாவது அவர் என்னை பணம் வாங்கி கூட சொன்னார். பணம் வாங்க சென்றேன். ஆனால் பணம் வாங்காமல் என்னை தடுத்து ஆட்கொண்டது பகவான். என்னென்னா, அவர்கிட்ட பணம் வாங்கின பிறகு அவர் காலமாக இருந்தால் எண்ணங்கள் எப்படி இல்லாமல் சேர்ந்தது. அப்படி ஒன்றும் போகாமல் ஒரு தடவை சொன்னது 100க்கு 100 கரெக்ட். ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுகிரகம் ஒரு தடவை பண்ணால் குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்சாக்கா அது என்றும் மாறாது. அதே மாதிரி தான் அவள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் அப்படியே நடக்கும். பகவானுடைய இந்த தடுத்தாட்கொண்டது எப்படி இருந்ததுன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை பரமசிவன் திருவெண்காடில் திருவண்ணைநல்லூரில் அவர் தடுத்தாட்கொண்டது போல என்னை பகவான் அங்கு வராமல் நடக்காமல் நடந்து, நினையாமல் நினைத்து, சொல்லாமல் சொல்லி என்னை தடுத்தாட்கொண்டு சத்குரு யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் தட்சிணாமூர்த்தியாக நிரூபணம் செய்து காண்பித்தார்கள். எதுவுமே என்னவென்று கேட்டால், குருநாதருடைய ஒரு அனுகிரகம், ஒரு பேச்சு, ஒரு ஆசீர்வாதம் ஒருவனுக்கு உண்டென்றால் அது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அது பொருந்தும். ஒரு விஷயத்துக்காக இல்லை, எல்லா விஷயத்திலும் அது பொருந்தும் என்பது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மகா பாக்கிய பிரசாதம். ஜெய் சத்குருநாத், ஜெய் சத்குருநாத், ஜெய் சத்குரு யோகிராம் சுரத்குமார். ஜெய்குரு ஜெய்குரு ஜெய்குரு. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய் குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய் குரு ராயா.